நாள் 8 சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரபோது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யோதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி படிதமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. புதுப்பாட்டு ஒன்று கத்துக்கலாமா? பாடல் எண் 15. பாடல் எண் 15. அமைதி இறங்க படிக்கிறது கேளுங்க. வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். மீண்டும் மீனாய் நான் இருந்தால் வாழையாட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உங்கள் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். பெரிய யானையாய் நான் இருந்தால் துதிக்கை உயர்த்தி உம்மை துதிப்பேன். கங்காருவை போல் நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உங்கள் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஊர்ந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை உயர்த்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உங்கள் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். நல்லா இருந்துச்சா? என்னக்கா நம்ம பாடுறோம் கேக்கீங்களா? வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். மீண்டும் மீனாய் நான் இருந்தால் வாழையாட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உங்கள் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். பெரிய யானையாய் நான் இருந்தால் துதிக்கை உயர்த்தி உம்மை துதிப்பேன். கங்காருவை போல் நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உங்கள் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஊர்ந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல
தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். இப்ப நீங்க பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உமை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாடி உமை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாழையாட்டி உமை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓருள்ளம் தந்தி மகிழ்ச்சி தந்தி, இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். பெரிய யானையாய் நான் இருந்தால் துதிக்கை உயர்த்தி குதித்து குதித்து உமை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். உள்ளம் தந்தி மகிழ்ச்சி தந்தி, இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஊர்ந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உமை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓருள்ளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். இன்னொரு எல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? ரெடி ஸ்டார்ட். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாழையாட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். உள்ளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உன்னை சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். பெரிய யானையை நான் இருந்தால் துதிக்கையை உயர்த்தி உம்மை துதிப்பேன். கங்காருவை போல் நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓருள்ளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஊர்ந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓருள்ளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். சரி, வசனம் பார்க்கலாமா? அன்னைக்கு நாள் எத்தனை? 4:8 தலைப்பு என்ன? சாட்சியில் நிலைப்பேறு. வசனம் பார்க்கலாமா? ஆமா, இது கொஞ்சம் சாட்சியில் நிலைப்பேறு. பரிசுத்த ஆவி எல்லாரும் சொல்லுங்க. 4:8
சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ? சரி, என்ன சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்டர் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் அல்லது சீனியர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராவது? சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பண்ணிடலாமா எல்லாரும்? பாய்ஸ்ல ஒரு ஆள், இன்டர் சீனியர்ல ஒரு ஆள். இன்டர் சீனியர் பாய்ஸ் இல்லையா? ஒரு காரண காட்டணுமா? பாத்துக்கோங்க. அங்க பார்த்து சொல்லக்கூடாது, படிச்சுட்டு போன்னு சொல்லணும். அதாச்சா சொல்லலாமா? சாட்சியாக நிலைத்திரு. பரிசுத்த ஆவியில் உங்களிடம் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. எல்லாரும் ரீகஸ்டர் பண்ணிடலாமா? சரி, இப்ப ஸ்டோரி கேட்கலாமா? பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி குட்டியா காமிச்சு சொல்லுவாங்க. சரியா? நமக்கு கிரேஸ் டீச்சர் சரியா? எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? எல்லாரும் தூக்கம் வருதா? அப்போ ஒரு தாலாட்டு பாடுவோமா? ஏற்கனவே கிருஷ்ணேக்கா 3 பிள்ளை போட்டு தாலாட்டு பாடுதா. இந்த பாரு ஸ்டரபாக்கா 2 பிள்ளைக்கு பால் பாட்டில் கொடுத்துட்டு இருக்கா. இந்த 4 தூங்க வச்சாச்சு. என்ன டீச்சர் தூங்கக்கா கூட்டு வந்திருக்கு? எங்க ஃப்ரெண்டு தானா? சரி, கதை கேட்கணுமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? கவிதாக்கள் மட்டும்தான் கதை பிடிக்குமா? எல்லாருக்கும் கதை பிடிக்கும் அப்படிதானே? நாகமான் தெரியுமா? தெரியாதா? பைபிள்ல நாகமான் ஸ்டோரி பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்தது இல்லையா? சண்டே கிளாஸ்லயும் படிச்சது இல்லையா? முதல் நாள் வரை ஐசாக்கு நல்லா நடிச்சு காட்டினான். யாரெல்லாம் பார்த்தா? யாருமே பார்க்கல. உங்க அம்மா தான் சொல்லியே கொடுத்தா. சரி, கதை கேட்போமா? நாகமான் ஒரு படைத்தலைவர் இருந்தார் தெரியுமா யாருக்காது? அவரை ஒரு சிறு பெண்ணை அடிமையா கூட்டு வந்தாங்க. சரியா? அந்த பெண்ணே அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துருந்தாங்க. அப்ப நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. அந்த பிள்ளை நல்ல உண்மையா பொறுப்பா நடந்துகிட்டா. அப்போ நடந்துருக்கும் போது அவ சொன்னா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க எலிசாண்டி, அவங்கள்ட்ட போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த எஜமானுடைய பொண்டாட்டிட்டு சொன்னோன்னே அவங்க கீழ்ப்படிந்து போனாங்க. போகும்போது அந்த அவ அங்க உங்களுக்கு சாட்சியா இருந்தா. நம்மளும் எத்தனை பேரும் சாட்சியா வாழுதோம்? யாருக்கா சாட்சியா இருக்குமா? இந்த பையனை பாரு, இவனை மாதிரி இருக்கணும், இவன் உண்மையா இருக்கான், இவன் நீட்டா இருக்கான், ஒழுங்கா இருக்கான் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் இப்போ சாரோன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே? சாரோன் தான் எல்லாத்துக்கும் எந்திக்கா. நீங்க யாராவது எந்திக்கீங்களா? அப்போ அவன் மட்டும்தான் படிக்க வந்திருக்கான், நீங்க எல்லாம் விளையாட வந்திருக்கீங்க அப்படிதானே?
சிறு பெண்ணு அவ வேலைக்கு அடிமையா தான் கொண்டு வந்திருக்கு. நம்ம நினைப்போம் நம்மள யாரோ கொடுமைப்படுத்தினா அவங்க நாசமா போட்டு அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். அப்படிதானே நினைப்போமா நினைக்க மாட்டோமா? ஆனா இந்த சிறு பெண்ணை அப்படி நினைக்கல. அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள குணப்படுத்தணும் சொல்லி போச்சணும். அப்படிதானே சொன்னாலும் சொல்லலையா? நம்மளாம் நிறைய நாம நினைச்சிருக்கேன், என்னையெல்லாம் யாரும் கஷ்டப்பட்டு அவங்க நாசமா போயிடணும் அப்படி நினைப்போம். ஆனா சாட்சியா வாழன்னு சொல்லிருக்கோம். அப்படிதானே எத்தனை சாட்சியா இருக்கீங்க? நான் ஆனா சாட்சியா வாழ்ந்துருக்கப்பா. நம்மளை யாரெல்லாம் கேளோ நினைக்காங்களோ அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கேன். நீங்க எல்லாரும் வாழ்ந்து காட்டியிருக்கீங்களா? காட்டியிருக்கீங்களா? வாழ்ந்து காட்டினா நல்லதான். சரியா? இந்த சிறு பெண்ணை மாதிரி நம்மளே இருக்கணும், உண்மையா இருக்கணும். உண்மையா ஊழியம் செஞ்சு அவ தீர்க்கதரிசனம் சொன்னா அது பேர் சாட்சியா வாழ்ந்தா எங்க ஊருக்கு போங்க உங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு ஒரு சுவிசேஷத்தை சொன்னா. அப்படிதான் நாகமான் கீழ்பந்தானா படியலையா? அவனுக்கு சுகம் கிடைச்சா கிடைக்கலையா? நம்மள கீழ்படியமா படியாண்டமா? நல்ல ஜெபம் பண்ணி கீழ்படியணும். சரியா? இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சு? சாட்சியா வாழணும். சரியா? சாட்சியா வாழணும், கீழ்படியணும், உண்மையா இருக்கணும். சரியா? நாகமனுக்கு குஷ்டரோகம் நீங்கிச்சா நீங்களையா? அவன் எங்க போனான்? யார்கிட்ட போதுனா சிறுப்பேன்? எலிசாட்டா, எலியா இல்ல. சரியா? சரி, எத்தனை நேரம் மூழ்கினாங்க? நாகமனை பத்தி தெரியவே தெரியாது. நான் மூழ்கினே சொல்லவே இல்லை. நீங்க 7 நேரம் எப்படி சொன்னீங்க? அப்ப எல்லாருக்கும் கதை தெரியும்ல? சரி. இப்ப குட் ஹாபிட் வந்து யாசிகாக்கா சொல்லுவாங்க. கேமா சரி, இப்ப கேம் விளையாடலாமா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால கேம் விளையாண்டு அதுக்கப்புறமா யாசிகாக்கா வந்து குட் ஹாபிட் சொல்லுவாங்க. சரிங்களா? சிக்கன் டச் ரைட்லாம் நாளைக்கு போட்டோம். சரியா? சரி, இப்போ வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. வெளியில சஞ்சனா எல்லாரும் வெளியில இருக்கீங்களா? உள்ள வாங்க, விளையாடும், கேம் விளையாடும். உள்ள வாங்க, வெளியில இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. நடுவுல கொஞ்சம் கேப் விடுங்க, அப்பதான் குயின் ஆஃப் டயனா வருவாங்களாம். கேப் விட்டு உட்காருங்க. இங்க பாரு, என்னாச்சு? நம்ம கேம் விளையாடும், முன்னாடி திரும்பி பாரு, கதை பேசலாம். நேரே உட்காரு, உட்காரு. எங்க கவனி, நல்லா fold your hands, military positionல உட்காரு. Fold your hands. எப்படி உட்கார சொன்னேன்? Fold your hands, military position. இப்போதான் அபிஷேகன் பவுடர் போடுறான். சரி, military positionல உட்கார்ந்தாச்சா? நம்ம குயின் ஆஃப் டயனா வெல்கம் பண்ணுவோம் எல்லாரும். ஞாபகம் இருக்கா? வெல்கம் கிளாப் கொடுங்க. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்க. பிரியாணி நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? தூக்கமா வருதோ? எனக்கு அப்படியே தூக்கமா வருது. சரி, ட்ரோமா வேணுமா? வந்து நிக்கியா? வேணாம், இருக்கட்டும். குயின் ஆஃப் டயனா மட்டும் போதும். சரியா? சரி, எல்லாரும் நல்ல மிலிட்டரி பொசிஷன்ல சம்பளம் மட்டும் உட்காருங்க. சரி, இப்போ பாய்ஸ் சைடுல யார் வர போறா? திலீபன் கையே தூக்கல. அன்னைக்கு திலீபன் தான் வந்தானோ? ஷாரோன் வந்தா. இன்னைக்கு திலீபன் வா, வா திலீபன் வா. ஆமா, சின்ன பிள்ளைங்க ஓடிட மாட்டீங்கல்ல. அடுத்து இங்க கேர்ள்ஸ் சைடுல கிறிஸ்டியா. ஏன் கிறிஸ்டியாக்கு அதிகம் ஓட்டு? ஓ, அண்ணே தங்க. வா 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 வா, நான் அதை யோசிக்கல. ஆமா, சரி. இப்போ குயின் ஆஃப் டயனாக்கு என்ன வேணும்னு கேட்டுருவோமா? கேட்கலாமா? கேட்கலாமா? ஆனா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க.
குயின் ஆஃப் டயனாக்கு 5 பாட்டு புக் வேணும். அவதான் வந்து இவன் தள்ளிக்கிட்டு வந்துட்டான். இவதான் ஆனா ஒரு இருக்கு இருக்கு இருக்கு. அங்கேயும் கொண்டு வந்திருக்கா, அவளை தள்ளி விட்டுட்டு வந்திருக்கா. சோ இவன் தான் ஃபர்ஸ்ட். சரியா? அப்போ கேர்ள்ஸ் சைடுல எவ்வளவு மார்க்? 1. சரியா? அடுத்து இப்போ என்ன வேணும்னா குயின் ஆஃப் டயனாக்கு 7 வாட்டர் பாட்டில் வேணும். அவுட். அங்க போய் வாங்கணும். பாய்ஸ் அவுட். இது வந்து போக்கு. எல்லா பாட்டிலும் கிழிச்சுங்க. நீங்க வந்து கொடுக்கணும், கொடுக்க கூடாது. நீ போய் வாங்கணும். சரியா? சரி, அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போயிட்டு? கேர்ள்ஸுக்கு போயிட்டு. இந்த வாட்டி 4 சான்ஸ் தான். இப்போ ஒரு சான்ஸ் கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்களா, கேர்ள்ஸ் தான் வின். சரியா? நீங்க போய் வா, நீங்க வந்து கொடுக்க கூடாது. கவனி, நீங்க வந்து கொடுக்க கூடாது. திலீபன் வந்து வாங்கணும். சரியா? சரி, இப்போ குயின் ஆஃப் டயனாக்கு 10 பேக் வேணும். ஸ்கூல் பேக், நோ ஹேண்ட் பேக்ஸ். தப்பு. இப்படி கூடாது. இது என்ன குட்டோனா? நான் குட்டோனா வச்சு நடத்த போறேன். அவ அழகா கொண்டு வந்தா. சரி, இதுவும் யாரு வின் பண்ண? இது ரெண்டுமே கிடையாது. சரியா? கேர்ள்ஸ் தான். சரியா? 3 பாயிண்ட்ஸ் பாய்ஸ். பாய்ஸ் எவ்வளவு? பாய்ஸ் எவ்வளவு? பாய்ஸ் எவ்வளவு? 0. சரி, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஆனா இப்போ கேர்ள் தான் வின். ஆனா இன்னொரு வாட்டி. சரியா? ஹீரோ கவிதாக்கா ஹீரோங்க. சரி சரி, அவளுக்கு இப்ப குயின் ஆஃப் டயனா அவளே கேட்கணும்னு ஆசைப்படுதா? சரியா? கேட்கலாமா? அது வேற. சரி, அவங்களுக்கு ஓட இடம் கொடுத்துரும். சரி, இங்க கவனிங்க. இப்ப குயின் ஆஃப் டயனாக்கு என்ன வேணும்? 5 பைபிள் வேணும். அஞ்சு பைபிள் இருக்கு. யாரு இப்போ வின் பண்ணா? கேர்ள்ஸ் தான் வின் பண்ணி. அண்ணனா அக்கா? தம்பியா அக்காவா? அக்கா தான் வின் பண்ணிருக்காங்க. தம்பியா? தம்பி. சரி, இப்போ பாய்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 0 மார்க். கேர்ள்ஸ் எவ்வளவு எடுத்தீங்க? 4 மார்க்ஸ் எடுத்தீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா யார் வின் பண்ணா? சரி, இப்போ அழகா கை கட்டி உட்காருங்க போதும். சரியா? உட்காருங்க. ஆமா, திலீபன் வா. திலீபன், கிறிஸ்டியா வாங்க. அவங்க ஒரு பிரைஸ் டைரக்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்கிக்கோங்க. வா, குயின் ஆஃப் டயனா வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. எல்லாம் ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உட்காருங்க. எல்லாம் கை கட்டி உட்காருமா. கை கட்டி முன்னாடி திரும்பி உட்காருங்க. கேர்ள்ஸ் என்னாச்சு? சரியா? சரி, இப்போ யாஷிகாக்கா நம்மளுக்கு ஒரு குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் எத்தனை குட் ஹேபிட்ஸ் பார்த்துருக்கீங்க? 5 குட் ஹேபிட்ஸ் பார்த்துருக்கீங்க. இனி 6th பார்க்க போறீங்க. சரியா? யாஷிகாக்கா வராங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு இபிஎஸ் கிளாப் கொடுத்துடலாம். இபிஎஸ் கிளாப்.
சிரிப்பா வரும். யாருக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு? சரி, நான் இப்போ ஒரு கதை சொல்றேன். அதுல இருந்து என்ன குட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அவ்வளவுதான். எருசலேம்ங்கிற ஊர்ல இருந்து எரிகோ ஊருக்கு ஒரு ஆள் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த பழைய காலத்துல வந்து வண்டி எதுவுமே கிடையாதுங்கனால நடந்து போவாங்க, இல்லைன்னா கழுதையில போவாங்க. அப்ப இவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது 2-3 கள்ளர்கள் வந்து அவரை பிடிச்சி அடிச்சு அவர்கிட்ட இருந்த காசுகள், அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவர் அங்க அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு லேவியர் வந்து அவரை பார்த்துட்டு கண்டுக்கிடாத மாதிரி போயிட்டாங்க, நமக்கு ஏன்பா வம்பு அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு ஆசாரியர் வந்து பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு இன்னும் அடிபட்டு கிடக்காரு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்காரு, எல்லாம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு யார் வந்தா, சமாரியர் வந்து அவரை பார்த்து ஐயோ இப்படி அடிபட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவரோட கழுதை வண்டியில ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துட்டு என்ன செஞ்சாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் காசு கொடுத்து நீங்க வந்துட்டு இந்த காசு காலியாவது வரைக்கும் அவரை நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்த தடவை நான் வரும்போது எதுவும் காசு தேவைப்பட்டா நான் திரும்பவும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அட்மிட் பண்ணிட்டு போவாங்க. இதுல வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, யாரையும் சீப்பா நினைக்க கூடாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், உதவி பண்ணணும். நன்மை செய்யும்படி உங்களுக்கு ராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். தேங்க்யூ. அழகா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஹெல்ப் பண்ணணும். சரியா? உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட 10 சாக்லேட் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடணும், ஹெல்ப் பண்ணணும். சரியா? இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். சரி, இன்னைக்கு எத்தனை டேஸ் பார்த்தோம்? டே 7 டே 8 பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா டே 9 and 10. ஸோ நாளைக்கும் 2 செக்ஷன் நடக்கும், காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும். ஆனால் நாளைக்கு என்ன டே கொண்டாட போறோம்னா லவ் ஃபீஸ்ட் டே. என்ன டே? என்ன டே? லவ் ஃபீஸ்ட், FEAST. சரியா? என்ன டே? லவ் ஃபீஸ்ட் டே. ஸோ நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவங்க வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரணும். புரிச்சுதாமா? நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ், நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவீங்களா? கொண்டு வர மாட்டாங்க ஒரு சிலர். ஆனாலும் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு வரணும். சரியா? கொண்டு வருவீங்களா? கொண்டு வர மாட்டீங்களோ? கொண்டு வாங்க. சரியா? எல்லாருமே நாளைக்கு அவங்கவுங்க கிளாஸ்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட போறீங்க. அதனால நாளைக்கு என்ன டே? என்ன டே? கேட்கல. லவ் ஃபீஸ்ட் டே. சரியா? நாளைக்கு 2 கிளாஸ் நடக்கும். டே 9 டே 10. மதியம் லஞ்ச் நீங்க தான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரணும். சரியா? இப்போ ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா? சரியா? என்ன கலர் சொல்லலாம்? நாளைக்கு என்ன கலர் சொல்லலாம்? நீங்களே சூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கலர். ஒரு நிமிஷம். ஒயிட். ஓகே, ஒயிட். உட்காருங்க. ஒயிட். இவ்வளவு நேரம் இவ்வளவு சத்தம் இருந்ததா? அவ்வாடுங்க என்னது, அங்க பப்பட் ஷோல கதை நடக்க அவ்வாடுங்க தூங்குறீங்க எங்க பாய்ஸ் நிறையவே. இவ்வளவு நேரம் ஒயிட் ஒயிட் ஒயிட். நாளைக்கு ஒயிட் போட்டு எல்லாம் மண்ணாக்குறதுக்கு ட்ரெஸ் அழுக்காயிரும். சரியா? பிங்க் இல்ல, ப்ளூ. சரியா? ப்ளூ போடுங்க எல்லாரும். ப்ளூ போட்டுடலாமா? ப்ளூ போட்டுடலாமா? சரியா? நாளைக்கு என்ன கலர்ல போதும்? ஏன்னா ப்ளூல நிறைய கலர்ஸ் இருக்கு. நேவி ப்ளூ இருக்கு,
சரியா? ஓகே, நாளைக்கு ப்ளூ டே, ப்ளூ கலர்ல வந்துருங்க. சரியா? பிரேயர் பண்ணி முடிச்சிடலாமா இல்லாட்டி கிளாஸ்க்கு போலாமா? ஓகே, இங்க ஒருத்தர் நடுங்கிட்டு இருக்கோம். பிரேயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, 1008 வேலை இருக்குன்னு. சரி, ஓகே. பிரேயர்னா எல்லாரும் எப்படி இருக்கணும்? சரி, ஜபம். ஜபம் சொன்னாலே எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கண்ணை மூடுங்க. இன்னைக்கு அழகா பப்பெட் ஷோ மூலமா ஏசப்பா பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கீழ்ப்படிதல் சொல்லி கொடுத்துருக்காங்க, குட் ஹேபிட்ஸ் நம்ம கத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஏசப்பா கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். என்ன நடக்குதுங்க இங்க? பிரேயர். ஆமா பாப்பா, நாளைக்கு ப்ளூ கலர் தான். இப்ப கண்ணு மூடுங்க, இப்ப கண்ணு மூடுங்க. ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துவதற்கு பரிசுத்தவரும் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, நீ நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிறோம் அன்றேசப்பா, வீபிஸ் நாட்களை கொண்டாடும் தந்த கிருபைக்காக அன்றேசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா அன்றேசப்பா. சொல்லிக் கொடுத்த வசனங்கள் அன்றேசப்பா, கதைகள் எல்லாத்தையும் அன்றேசப்பா, பிள்ளைகளுடைய மனதில் அன்றேசப்பா தங்கி அன்றேசப்பா, அதை கிரியை செய்ய முடியாத கிருபைகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்றேசப்பா எங்களோடு கூட இருந்தப்பா, நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ரேசப்பா. இவ்வளவு இப்ப காலையில இருந்து ரேசப்பா, இவ்வளவு நேரம் ரேசப்பா இந்த வசனத்தை கேட்க, கதைகளை கேட்க நீங்க உதவி செய்தீங்க ரேசப்பா. எங்களோடு கூட நீங்க இருந்த கிருபைக்காக சோத்திரம் ராஜா. அப்பா சோத்திரம். வசனத்தை கேட்ட ரேசப்பா, அதன்படி விட்டு விடாத பிடிக்க ரேசப்பா, அதன்படி கிரியைகள் ரேசப்பா நாங்கள் வெளிப்படுத்த என் தகப்பனில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை ரேசப்பா, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா, டீச்சர்ஸ் ஒவ்வொரு உங்களுடைய கருத்தை தருகிறப்பா, நீங்க பொறுப்பேற்று வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே. கச்சையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திடாருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய்